கர்த்தரின் ஆலோசனையை நாம் இந்த காலை வேளையிலே கேட்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அவர் நிறைய ஆலோசனைகளை ஒவ்வொரு அதிகாரத்திலும் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பதற்கு அவர் தருகிற ஆலோசனை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஆண்டவர் இந்த காலையிலே தருகிற ஆலோசனையை பாருங்கள். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. வாயின் தாறுமாறுகள் என்றால் என்ன? மாற்றி மாற்றி பேசுவது. ஒரு அருமையான தாயார் இருந்தார்கள். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 3 பிள்ளைகளும் நன்றாக பள்ளிக்கூடங்களிலே சிறு வயதிலிருந்தே படித்து கொண்டு வந்தார்கள். இந்த தாயார் வீட்டுக்கு அவ்வப்போது தாயாரோடு பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் வருவார்கள். அடிக்கடி வாரத்தில் 1 நாள் 2 நாள் இப்படி வருவாங்க. இந்த பிள்ளைகள் மாமா வந்திருக்கிறாங்க, சித்தி வந்திருக்காங்க, பெரியம்மா வந்திருக்காங்க அப்படின்ன உடனே மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய தாயார் அந்த உடன் பிறந்தவர்களோடு பேசுவார். ஒரு காரியத்தை அவங்க முழு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பேசுவாங்க. அப்போ அந்த தாயார் ஒரு காரியத்தை பேசுவார்கள். அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, ஓ இதுதானா, இப்படித்தான் அந்த காரியம் நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் நடந்துச்சான்னு யோசிப்பாங்க. மறுநாள் இன்னொரு சகோதரன் வருவார். அவரிடத்துல நேற்று பேசின அதே காரியத்தை குறித்து வேற மாதிரி அந்த அம்மா பேசுவார். அந்த பிள்ளைகள் கவனிச்சுப்பாங்க. நேற்று அம்மா அந்த தாத்தா பாட்டியை பற்றி ஒரு மாதிரி பேசுனாங்க, இன்றைக்கி அதே காரியத்தை இந்த மாமாட்ட வேற மாதிரி பேசுகிறாங்க. மறுநாள் ஒரு சகோதரி வர்றாங்க, அவங்ககிட்ட அதே சம்பவத்தை வேற மாதிரி. இதான் வாயின் தாறுமாறுகள். இதை கேட்டுக்கொண்டே வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? ஆண்டவர் காலையிலே தருகிற ஆலோசனை, யார் வந்தாலும் வராட்டாலும் யார்கிட்ட பேசினாலும் ஒரு காரியத்தை சரியாய் பேசுங்கள், நியாயமாய் பேசுங்கள், அதை மாற்றி மாற்றி பேசாதீங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று என்று ஆண்டவர் இந்த காலையிலே ஆலோசனை தருகிறார். கண்கள் நேராய் பார்க்கட்டும். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுங்க. யாற்றனால் உன் கண் இமைகள் நேராய் நோக்க கடவது. கண் ஜாடை காட்டாதிருங்கள், அது அருவருப்பு என்று வேதம் சொல்லுங்கள். உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுள். ஆண்டவர் தந்த இந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வை அதே பாதையிலே சீராய் நடத்தும். ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தருகிற இந்த ஆலோசனைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் தருகிற இந்த அருமையான ஆலோசனைகளுக்காய் நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் நேராய் பார்த்து பேசுவதற்கு உதவி செய்யும். கண் ஜாடை காட்டாதபடி கவனமாய் வாழ உதவி செய்யும். நாங்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாய் பேச எங்கள் வாயை திறக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.